ஆடா தூ அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து காஜி கல்யாணம், இது வந்து லவ்வால் ஏற்பட்ட ஒரு கல்யாணம் கிடையாது, இது முற்றிலும் காஜிலும் காஜி காஜி அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. இதற்கு ரீசன் என்னவென்று பார்க்கும்போது, அதாவது மக்களே, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணுடைய கணவர் எங்க மாமியாரை போய் லவ் பண்ணி அந்த மாமியாரை சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டிருக்கூடிய நியூஸ் தான் இணையத்துல வந்து பகிரங்கமாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கான்பூர்ல இருக்கக்கூடிய தேஹாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து மாமியார் மேல லவ் அப்படி ஒரு லவ். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரீசெண்டா அவங்க மாமியாரை ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அதற்கான அந்த வீடியோஸ் வந்து வெளியே விட்டுருக்காரு. அந்த வீடியோஸ் தான் இப்போ இணையத்துல வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா போய்கிட்டு இருக்கோம் நம்ம, என்னடா நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்ட்டு பல நபர்கள் இந்த இடத்துல வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து மாமியார் சூப்பர், மாமியார் வந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான அடா தூ அப்படின்ற மாதிரியான லஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரானுங்க. இதை பத்தி எல்லாம் என்ன சொல்றதுன்றது எனக்கு வந்து சுத்தமா தெரியலங்க. பட் இவ்வாறான கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கின்றதை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண முடியுது. இதுல வேற அவங்களோட ஒய்ஃப் வந்து எந்த ஒரு அப்போசிஷனும் தெரிவிக்கலன்னு போது என்ன கதை இது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. இனிமே இந்த காரி மூஞ்ச கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.